வணக்கம். செப்டம்பர் மாதம் ராசி பலன்கள் ரிஷபம். இந்த பதிவில் தெளிவாக பார்க்கலாம். ரிஷபம் ராசிக்கு அதிபதி 3, 4ஆம் இடத்துல அமர்றாரு. தைரியம், வீடு, வண்டி, வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு சாதகமான ஒரு அமைப்பு இருக்கும். சூரியனுடைய அமைப்பும் சந்திரனுடைய அமைப்பும் சாதகமான அமைப்பில் தான் இந்த மாதம் உங்களுக்கு அமைய பெற்று இருக்குது. அதே போல் புதன் பஞ்சமஸ்தானாதிபதி 5ஆம் இடத்துல பலம் அடைகிறாரு. செவ்வாயும் 5ஆம் இடத்திலிருந்து 6ஆம் இடத்திற்கு பெயர்ச்சடைகிறாரு. அந்த வகையில் பார்க்கும்போது இந்த மாதம் ரிஷபத்திற்கு ஒரு சாதகமான ஒரு அமைப்பு தான். அதே போல் செவ்வாயை குரு பார்வை செய்கிறாரு. இந்த குரு பார்வை செய்யக்கூடிய ஒரு அமைப்பில் 7ஆம் பாவாதிபதி மற்றும் 12ஆம் பாவாதிபதி உங்களுடைய திருமண வாழ்க்கை, அதே போல் உங்களுடைய கணவன் மனைவி, அதே போல் விரய செலவுகள், வெளிதூர பயணங்கள், இது போன்ற அமைப்புகள் ஒரு சாதகமான அமைப்பு உண்டு. 5ஆம் இடத்தில் இருந்த செவ்வாய் 15ஆம் தேதி இங்கே கன்னியிலிருந்து துலத்திற்கு பெயர்ச்சடைகிறாரு. அதே போல் புதனும் இங்கே பார்த்தீங்கன்னா சிம்மத்திலிருந்து கன்னிக்கு பெயர்ச்சடைகிறார். அந்த வகையில் பார்க்கும்போது 5ஆம் இடத்தில் இருந்த ஒரு பாவ கிரகம் விலகுது. அந்த வகையில் உங்களுடைய குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களிலும், பூர்வீக சம்மந்தப்பட்ட விஷயங்களும், சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களும் சில இழுபறிகள் இருந்தது. அந்த அமைப்புகள்லாம் மாறும். 6ஆம் இடத்தில் அமரக்கூடிய செவ்வாய் ஒரு வகையில் ஒரு நல்ல ஒரு அமைப்பை தருவார். கணவன் மனைவிக்கு இடையில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விலகி வெளி பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பும் உண்டாகும். அதே போல் இந்த செவ்வாய் 12ஆம் இடத்தை தன்னுடைய வீட்டையே அவரே பார்வை செய்யக்கூடிய ஒரு அமைப்பில் வெளி தூரத்தில் வசிக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் இப்போது சிறப்பான ஒரு அமைப்பு உண்டு. அதே போல் இந்த ராகுவை குரு பார்வை செய்கிறாரு. சனி வக்ர அமைப்பில் லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறதெல்லாம் ஒரு சாதகமான ஒரு அமைப்பு தான். தொழில் அமைப்புகளில் எதிர்பார்த்த வரவுகள் சிறப்பாக இருக்கும். அதே போல் இங்கே சூரியன் பார்த்திங்கன்னா 18ஆம் தேதி இங்கே 18ஆம் தேதி வரைக்கும் சூரியன் 4ஆம் இடத்திலேயே அமர்ந்திருக்கிறாரு. வண்டி, வாகனம், வீடு, தாயினுடைய உடல்நிலை, இது போன்ற அமைப்புகள்லாம் ஒரு சாதகமான ஒரு அமைப்பு உண்டாகும். குறிப்பிட்ட ஒரு தொகை இப்போது வீட்டிற்காகவும் குடும்பத்திற்காகவும் செலவு செய்யக்கூடிய ஒரு அமைப்பும் இப்போது உண்டு. படிக்கும் மாணவ மாணவியர்களுக்கு படிப்பில் நல்ல முன்னேற்றம் காண்பார்கள். அதே போல் வேலை அமைப்பில் இங்கே செவ்வாய் போய் 6ஆம் இடத்துல செவ்வாய் போய் அமரக்கூடிய ஒரு அமைப்பில் இப்போ வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் திடீர் திருப்பங்கள்லாம் இப்போது உண்டாகும். கணவன் மனைவிக்கு இடையில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் இப்போது விலகும். குறிப்பாக 8ஆம் இடத்தை குரு பார்வை செய்கிறாரு. வெளிதூரங்களில் வசிக்கக்கூடியவர்களுக்கெல்லாம், வெளிநாடு, வெளி மாநிலம், இது போன்ற அமைப்புகள் இருக்கக்கூடியவர்களுக்கு பங்கு சந்தை, இது போன்ற அமைப்புகள்லாம் ஒரு சாதகமான ஒரு அமைப்பை பெறும். அதே போல் வளர்ப்பிறை சந்திரனா அமையப்பெற்று 3, 4 ஆகிய தேதிகளில் இங்கே சுக்கிரனை பார்வை செய்யக்கூடியது ஒரு வெகு சிறப்பான ஒரு அமைப்பு. இளைய சகோதரர் வகையில் நல்ல ஒரு அமைப்பெல்லாம் இப்போது உண்டாகும். எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் ஒரு சாதகமான ஒரு அமைப்பை பெறும். அதே போல் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே 1, 2, 3 ஆகிய தேதிகளில் பார்த்தீங்கன்னா அங்கே சந்திரன் 8ஆம் இடத்தில் அமையப்பெற்று இருப்பது சந்திராஷ்ட அமைப்பு. இந்த தினங்களில் வெளிதூர வெளிப்பயணங்கள் மேற்கொள்வது, சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தேவையில்லாத குழப்பங்கள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் கண்டிப்பாக உண்டாகும். குறிப்பாக ரிஷபம் ராசி நண்பர்களுக்கு 15ஆம் தேதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா இங்கே சுக்கிரன் இங்கே 3ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்திற்கு பெயர்ச்சடையாது. இந்த அமைப்புகள் ஒரு சாதகமான ஒரு அமைப்பில் இருக்குது. சூரியனுடைய அமைப்பும் நல்ல ஒரு அமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு சூழலில் இந்த அமைப்புகள்லாம் 4ஆம் இடத்துல சுக்கிரன் அமைப்பெறுவது திக்பல அமைப்பு. உங்களுடைய ராசிக்கு அதிபதி 4ஆம் இடத்துல போய் அமர்ந்துடுறாரு. இங்கே கேதுவுடன் இணைய பெற்றிருந்தாலும் கூட இங்கே வண்டி, வாகனம், இது போன்ற அமைப்புகள் ஒரு சாதகமான ஒரு அமைப்பு. வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள், உடல் ஆரோக்கியம், இது போன்ற அமைப்புகளில் கொஞ்சம் கவனமாக இருங்க.
அதாவது புதன் 5ஆம் இடத்துல இருப்பது என்பது நீண்ட நாளாக குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை வாய்ப்புகள் 15ஆம் தேதிக்கு மேலே குழந்தைக்காக முயற்சி எடுக்குவார்கள். மருத்துவ ரீதியில் எடுக்கக்கூடியவர்கள்லாம் ஒரு நல்ல ஒரு அமைப்பு உண்டாகும். குறிப்பாக இங்கே சனி செவ்வாயினுடைய பார்வை 14ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பில் கணவன் மனைவிக்கு இடையில், அதே போல் வெளிதூர பயணங்கள் மேற்கொள்ள இது போன்ற அமைப்புகளில் கொஞ்சம் கவனமாக இருப்பது நன்மை அளிக்கும். இது போன்ற பதிவுகளுக்கு இன்னொரு பதிவில் சந்திப்போம் நண்பர்களே. நன்றி, வாழ்த்துக்கள்.